சொல்லுவோமா? இவ்வளவுதான். அல்லேலூயா. எல்லாரும் ஜீவனோட இருக்கிறோமா? இல்ல பசி வந்துருச்சு? சத்தமா சொல்லலாமே. இன்னும் பார்த்தா அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஆராதனை முடிகிற வரைக்கும் இந்த ஜீவன் நமக்குள்ள இப்படியே இருக்கும். ஏன்னா வாழ்த்த வந்தது பாஸ்டரே அல்ல, பார்க்க வந்தது ஊழியக்காரனே அல்ல. வாழ்த்துவதும் பாடுவதும் ஆராதிப்பதும் ஆண்டவர். எத்தனை பேர் இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்றால் அந்த மழை ஆரோனின் சிரசிலே ஊற்றப்படுகிறதான ஆண்டவருடைய அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பாய் என்றால், நீ கர்த்தரோடு வாழ்வாய் என்றால், கர்த்தருக்காய் நிற்பாய் என்றால், கர்த்தரின் மழை பெய்கிற நேரத்திலே அது உன்னை நினைக்கிறதா இருக்கிறது. ஆனா எகிப்திலே ஒரு மழை பெய்தது. தேவனுடைய சமூகத்தில் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மழை பெய்யுது. அந்த மழை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் இருந்து கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்கிறது. அது கல்லாய் மாற்ற எவ்வளவு நேரமாகும் யோசித்ததுண்டா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்காதவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் கர்த்தருக்காய் வாழுகிறவர்களுக்கும் வாழாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை யோசேப்பின் நாட்களிலே கானானிலிருந்து 70 பேர் வந்தார்கள். இன்றைக்கு அது திரள் கூட்டமானது. அவர்கள் கோசேன் என்கிற நாட்டில் இருந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு திருச்சபையில் ஒரு குடும்பத்தை கர்த்தர் உனக்கு கோசேனாய் கொடுத்திருக்கிறார் என்றால் நன்றி சொல்லு. ஏற்ற காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. தேவ சமூகத்தில் இல்லாமல் இருப்பாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லையை விட்டு நீ கடந்து போவாய் என்றால் ஆசீர்வாதமான மழை சில நேரங்களில் கல்மழையாகவும் பெய்யும் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை அந்த 25வது வசனத்தை வாசிக்க போகுதுல, வெளியில் இருப்பவைகள் எவைகளோ கர்த்தர் 7ஆம் நாளிலே உனக்கு பரிசுத்தம் என்கிற எல்லையை குறித்தாரே. 7ஆம் நாள் ஆராதனைக்குரிய நாளை தந்தாரே. அந்த நாளை விட்டு நீ யாக்கோபாய் இருந்தாலும் சரி, நீ நோவாவாய் இருந்தாலும் சரி, நீ தானியேலாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சன்னதியில் இல்லாமல் இருப்பாய் என்றால் உனக்கான ஆசீர்வாதத்தின் மழை கல்மழையாய் மாறும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொங்கல் வந்தது. பொங்கல் என்பது அறுவடை திருநாள். ஆண்டவருக்கான ஒரு அறுவடை உண்டல்லவா? சங்கீதம் 126 சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஆனால் நேற்று காணும் பொங்கலுக்கு போன நிறைய பேர் இன்றைக்கு திருச்சபையில காணோம். ஆண்டவரை பார்க்க வரல. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தில் நிறைத்திருக்க நீ எங்கே இருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு திருச்சபையில ஆராதனை என்பது எத்தனை முக்கியம் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்த சில காரியங்களை உங்களோடு பேசுகிற வாசிக்க பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்றார். அழைப்பு எல்லாருக்கும் வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆரோனாய் பயன்படுத்துகிறாரா, மோசேயாய் பயன்படுத்துகிறாரா, தானியேலாய் பயன்படுத்துகிறாரா, ரூத்தாய் பயன்படுத்துகிறாரா, தெபோராவாய் பயன்படுத்துகிறாரா முக்கியமல்ல, கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாயா என்பதே உத்தமம். வேதம் சொல்லுகிறது, அதில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே அதற்கு அவர் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைப்பார் என்றார். ஆண்டவர் ஒருவனை கூப்பிடுகிறார் என்றால் அது ஊழியத்திற்காக இருக்கட்டும், குடும்பத்திற்காக இருக்கட்டும், தொழிலுக்காக இருக்கட்டும்,
எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை இந்த மலைக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பார்க்க வரல, கர்த்தரை பாட வந்திருக்கிறேன். மறுபடி சொல்றேன், பரலோகத்திலே பாஸ்டர் இருக்க மாட்டா, பரலோகத்திலே மெசேஜ் இருக்காது, பரலோகத்தில் ஆராதனை இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆராதனையை உதாசீனப்படுத்தாதே. ஆராதனை உதாசீனப்படுத்துவாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆசீர்வாதத்தின் மழை என் வாழ்விலே கல்லாய் மாறி போகும். என் அன்பு தேவ பிள்ளையே, உதாசீனம் என்பது என்ன தெரியுமா? முன்னால் நின்று நோக்க வேண்டிய கர்த்தரை நாம் பார்க்காமல் பின்னால் திரும்பி பார்ப்பேன் என்றால் ஆசீர்வாதங்கள் உப்பு தூளாகும். என் அன்பு தேவ பிள்ளையே, இது கர்த்தருடைய வீடாய் இருக்கும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, தள்ளப்பட்ட கல்லா நீ இருந்த நேரத்தில் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்தாரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் தள்ளப்பட்ட கல்லா இருந்தால் என்னை அவர் மூளைக்கு தலைக்கல்லாக்கினார் என்று. ஏன் தலைக்கல்லாக்கினார் தெரியுமா? அவரை பாடுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, ஆராதனை செய்வீர்கள், நான் உங்களை அனுப்பினேன் என்பதற்கு ஒரு சபையின் அடையாளம் என்ன தெரியுமா? ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை. கடந்த வாரத்துல சொன்ன ஆண்டவரை பாடுவதற்கு முன்பாக எல்லாரும் இருக்கணும். ஆனா இன்றைக்கு ஊழியக்காரி சொல்லுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பாடுகிற பிள்ளைகள் அநேக இடங்களுக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தைகள் வருகிறது என்றால் எதிர்காலம் உனக்காய் ஆயத்தமாகி கொண்டிருப்பதை என்பதை அறிந்து கொள். வேதம் சொல்லுகிறது. ஆராதனை அடையாளங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல ஆராதனையின் அடையாளங்களை என் அன்பு தேவ பிள்ளையே, போன வாரத்துல கேட்டோம், காதுள்ளவர் சபைகளுக்கு சொல்வதை கேட்பான். இன்றைக்கு காதுகள் இல்லாத அநேகரை காணவில்லை, காணும்படி போனார்கள், கேட்கும்படி வரவில்லை. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகள் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜீவிக்கிறவரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள கூட்டமாய் இருப்பாய் என்றால் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டாங்க. நீ ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிற ஜீவன் உள்ள மகனாய் மகனாய் இருப்பாய் என்றால் பரலோகத்திலே கர்த்தர் வைத்த 4 ஜீவன்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். அதை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், வருவார். சொல்லுங்க, இருந்தார், இருக்கிறார், வருவார். அவரை நாம் ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வருகிறவருமாகிய அவர் யாரு? ஆபிரகாமிற்கு அறியப்பட்டார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. உத்தமனே, உத்தமையே, நீ தேவனுக்கு முன்பாய் நடக்கணும். இன்றைக்கு தேவனுக்கு முன்பாய் நடக்க வேண்டிய நீ எங்கே நடந்து திரிந்து அலைந்து கொண்டு இருக்கிறார்? நீ ஆண்டவருக்கு ஆகாரா? ஆபிரகாம். ஆபிரகாமா இருந்தால் கர்த்தருக்கு முன்பாய் நடந்து திரிவார். ஆகாரா இருந்தால் பேசவாய் வனாந்தரத்தில் அலைந்து திரிவார். இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆகார் கர்த்தரால் சொல்லப்பட்டு துரத்திவிடப்பட்டவர். நீ துரத்துகிற இடத்தில் இருக்கிறாயா? கர்த்தரால் நேசிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறாயா? கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர் அவரை ஆராதிக்க திருச்சபையில் இருப்பார். அவரால் துரத்தி விடப்படுகிறவர் உலகம் என்கிற பெயர் சபாய் என்கிறதிலே அலைந்து திரிந்து கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வெடுக்கப்பட இன்னும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதான உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீனை நிறுத்துவார். அந்த கொஞ்ச காலம் ஆண்டவருக்காய் உண்மையாயிரு. கொஞ்ச காலம் ஆண்டவருக்காய் பாட அனுபவிப்பார் என்றால் ஒரு பாடல்கள் பாடல்களாய் மாறும். இந்த பாடல்களிலே பரிசுத்த
20 நிமிஷம் பாட்டு பாடுறதுக்கு ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறோம் நகைப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 28வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. இங்க இருக்கிற இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் அசைஞ்சிடும். நாளைக்கு ஒருத்தர் போனா அடுத்தவர் வருவாரு. ஆனா என் அன்பு தேவ பிள்ளையே, உலக தோற்றம் முதல் இதுவரை ஒரு ராஜ்யம் அசைவில்லாமல் இருக்கிறது என்றால் பரலோக ராஜ்யம் மாத்திரமே. அந்த பரலோக ராஜ்யம் பெறுகிறவர்களாகிய யாரு கையில இருந்தா சொல்றதுக்கு அசைவில்லாத ராஜ்யம் வேணும். நான் பரலோகவாசி ஆண்டவர், பரலோகவாசி. உலகத்துல பரதேசியா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் பரதேசியா இருந்தான். இன்றைக்கு ஆபிரகாமின் மணி என்று சொல்லுகிற அளவிற்கு தேவ சொல்றது உயர்த்தப்பட்டிருக்கிறானே. தைரியமா இப்ப சொல்ல முடியுமா? அழிவில்லாத அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய யாரு? நாம் ஒரே ஒரு பரந்தாவதையே தேவனுடைய சமூகத்தில் என்னால் பேச முடியவில்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபம் எனக்கு வழக்கமாக இருக்கணும், ஜெபம் எனக்கு பழக்கமாக இருக்கணும், வேதம் எனக்கு உணவாக இருக்கணும். இவைகள் இல்லாவிட்டால் இந்த நாம் என்ற கூட்டத்தில் நான் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பெருகிறவர்களாகிய நாம் ஆராதனை அசால்ட்டா எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் பாடலாம், எப்ப வேணாலும் ஆடலாம். இல்ல, ஒரு நியமம் இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. கர்த்தர் வருவார், அவர் பட்சிக்கிறாக்கினே. வேதம் சொல்லுகிறது, பயத்தோடு பயம் இருக்குதா? அதுதான் பயத்தோடு பக்தியோடு தான் ஆண்டவர் சேர்த்து சொன்னார். பய பக்தியோடு, பயம் இருந்தால் தேவனுடைய சமூகம் வருவோம், பக்தி இருந்தால் கர்த்தரை ஆராதனை செய்வோம். வேதம் சொல்லுகிறது, பயத்தோடு பக்தியோடு. யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஜென்சன்டா ஊழியக்காரிக்கா சபைக்கு வருவது என்னை பார்க்க அல்ல, என்னை அழைத்தவரை பார்ப்பதற்கு. வேதம் சொல்லுகிறது, பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. அப்ப ஆராதனைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, கிருபை. சொல்லுங்க, கிருபை. கிருபை வேண்டும் என்றால் கர்த்தரை பாடு. கிருபை வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் உதடுகளை திறந்து கொண்டிரு. உதடுகளை திறக்கவில்லை என்றால் பரலோக மூலக்காய் கைகளை விரித்துவிடும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது. 29 வாசிங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் இவ்வளவு அன்பானவர், அருமையானவர், அழகானவர், எனக்கானவர். ஆனால் அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறவர். எல்லாமே எத்தனை சொல்ல முடியும்? அவர் பட்சிக்கிற அக்கினி. ஒரு ஆராதனை என்பது என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வந்து பாடுகிறாய் என்றால் அக்கினி மயமானவருக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே மோசே முச்செடிக்கு முன்பாக நின்ற நேரத்தில் முச்செடி எரிந்தது, ஆனால் அவிழ்ந்து போகவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை உருக்குலைக்க சாத்தானால் எத்தனை காரியங்கள் எழுப்பப்பட்டு இந்த ஆராதனையில் உன்னை ஜீவனோடு உட்கார வைத்திருக்கிறார் என்றால் நீயும் கர்த்தருக்காய் ஆராதனை வீரனே, கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் நான் உம்மை ஆராதிப்பதற்காக என்னை ஜீவிக்கிறவராக இருக்கிறேன். ஒரு மரணத்தை குறித்து பேசினோமே, முந்தானே இருந்த பிள்ளை நேற்று இல்ல. ஒருவேளை அந்த இடத்தில் நான் இருந்திருப்பேன் என்றால், அந்த இடத்துல பிள்ளை இருந்திருப்பான் என்றால் இந்த ஆராதனை எனக்கு கிடைத்திருக்குமா? கர்த்தர் கிருபையாய் வைத்தார் என்றால் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார், எச்சரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீ இருக்க வேண்டிய இடத்துல என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை உயிரோடு காத்தார். ஆனால் இருவர் வயதில் இருப்பார், ஒருவர் இன்னைக்கு இல்ல. ஆனா நீ இருக்கிற கர்த்தரை நேசித்துக் கொண்டிருக்கிறார். பயத்தோடு பக்தியோடு திருச்சபைகளை செப்பல கடத்திட்டு உள்ள வந்துட்டா, பரிசுத்த இடத்துக்கு வந்துட்ட. சொந்தமாக பேசக்கூடாது, அங்க இங்க நடக்க கூடாது. கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும். நான் பெரியவன் அல்ல, என்னிலும் பெரியவர் இருக்கிறார், அவருக்கே ஆராதனை. இப்ப சொல்ல சபையே, கரங்களை தட்டி நான் மனிதனை பாடல, கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாக சபையே நிறைந்து சொல்லு, நிறைந்து சொல்லு. அவர் பட்சிக்கிறாக்கினி, அவர் பட்சிக்கிறாக்கினி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி நாசமாய்
எபிரேயர் 13 எல்லாரும் பைபிள் கையில வச்சிருக்கீங்களா? பைபிள் வைத்திருக்கிற எல்லாரும் கையில பைபிள் எடுங்க. எபிரேயர் 13 அதிகாரம். அடுத்த வாரத்துல வந்து ரொம்ப 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 தெளிவா சொல்றேன். மொபைல்ல வசனம் படிச்சா தயவு செய்து ஆஃப் பண்ணி கீழே வச்சிருங்க. அப்படிப்பட்ட அந்நிய அக்கினி உள்ள வேண்டாம். கூடமான மட்டும் உள்ள வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள ஃப்ளைட் மோட்ல போட்டுருங்க. வைப்ரேஷன் கூட நமக்கு வேண்டாம். அதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. வேதம் கையில இருக்கணும். பட்டயத்தை தூக்காம நீ எதுக்கு களத்துக்கு வர? என் நண்பரே பிள்ளைகளே, வேதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. எபிரேயர் 13:10 வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குதுங்க. அந்த பலிபீடத்தில் தான் ஆபிரகாம் ஈசாக்கை வைத்தான். ஈசாக்கை தனது 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எனக்கான பலிபீடம் என்கிற திருச்சபையிலே என்னை வைத்த, என் பிள்ளைகளை வைத்த, என் எதிர்காலத்தை வைத்து கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யாராவது ஒருத்தர் திருச்சபையில் சொல்ல முடியுமா என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று? ஒருவராலும் சொல்ல முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, அவருக்கு சாட்சியாக இருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு. நல்லா கவனிங்க. வீட்டுல ஆராதிக்கிறவனுக்கு தேவ பலிபீடத்துல பங்கில்ல. பாஸ்டர் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, சொந்தக்கார வீட்டுல இருந்த அங்க பங்க ஒரு இடத்துக்கு போய் நான் இல்ல, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ யாரா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாயிரு, சுவிசேஷகனாயிரு, யாரா வேணா இரு, என் அன்பு தேவப்பிள்ளை 6 நாள் உலகத்துல வேலை செய். 7வது நாள் கர்த்தர் உனக்கு கொடுத்த சபையில ஆண்டவரை பாட பார்க்க வரணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, திருவிருந்து யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் தேவனுடைய காரியத்தில் யாரெல்லாம் ஓய்வில்லாமல் ஆண்டவரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரிசுத்த பந்தி. மீதி எல்லாரும் அது பேக்கரிக்கு வந்து பிரெட்டும் ஜூஸும் குடிச்சிட்டு போற மாதிரியா? என் அன்பு தேவ பிள்ளையே, நான் திருச்சபைக்கு வருகிறேனா? திரு என்பது அரசன். என் ஆண்டவரை பார்க்க வருகிறேன், அவரை பாட வருகிறேன், அவரை ஆராதிக்க வருகிறேன். வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரத்திலே 17வது வசனம். யார் அதிகாரத்திற்குரியவர்கள்? வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள், உங்களை நடத்துகிற உலகத்தின் பெற்றோர்கள். வேதம் சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்மாவுக்கு தான் நாங்க உத்தரவாதம், உங்க சரீரத்துக்கு அல்ல. சரீரத்தை பிசாசு தொடாம இருக்கணும்னா ஆத்மாவை பாதுகாக்கணும். ஆவி ஆண்டவர்கிட்ட போயிடும், அதை அவர் பாதுகாத்து கொள்வார். உன் சரீரத்தை பாதுகாப்பது உன் கையில் இருக்கிறது, ஆத்மாவை பாதுகாப்பது உன்னை நடத்துகிறவர்கள் கையில் இருக்கிறது. நடத்துகிறவர்கள் யார் என்று தெரியாமல் இருக்கும் என்றால் நடத்துகிறவர்களின் நேர்மையை கர்த்தர் அடிகோடிட்டு காண்பிக்கிறார். தெரிந்து கொள்ள என்று சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்மாக்களுக்காக என்ன எடுக்கிறாங்க? உத்தரவாதம். ஒன்றரை கர்த்தருடைய வாளாக்காம கலையாப்பான் மேலாகம நீங்க கீழாகாம மேலாக சொல்லிட்டு போலாம். ஆனா மேல போகும்போது அங்கே ஒரு இடத்துல நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இழிவான ஆதாயத்தை இச்சிப்பதற்காக அல்ல, மேலான பரலோகத்தை என் பிள்ளைகளை சேர்ப்பதற்காக உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல. உங்களை நடத்துகிற ஆத்துமாக்களை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்காய் வழக்காடுவார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. நான் சொல்லவில்லை, என்ன கோபப்படாதீங்க. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் காணப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். சபையை கூட திருப்பி சொல்லுங்க, நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய். ஆண்டவரே, இவ்வளவு சர்ச்சைக்கு வந்த என்னால ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஆண்டவரே, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா பக்கலான பைக்கு போய்கிட்டு இருக்குதுன்னா என் நண்பதே பிள்ளைகளை உத்தரவாதிகளை மிதிக்காதீங்க, மதிக்க கற்றுக்கொள்ளுங்க.
அவர்கள் உங்களுக்கு தேவனிடத்தில் உங்களுக்கு வெளித்திருக்கிற ஸ்தானாதிபதிகள். என் அன்பு தேவ பிள்ளையை எழுதி கொண்டு வந்ததில் கர்த்தரை கொண்டு வருவதை சொல்லுகிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்க பார்ப்போம். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் விசுவாசியே உனக்கு ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதி என்ன தெரியுமா? உன் திருச்சபையிலே ஆண்டவரால் உனக்கு கொடுக்கப்படுகிற மன்னாவை நீ எடுத்துக் கொள்ளுவது. இப்போ வாசிமா எபிரேயர்ல 13:9 வாசிங்க. நல்லா கவனிங்க. சபையிலே கொடுக்கப்படுகிற ஆரோக்கியமான வார்த்தைகளை தவிர அநேக வார்த்தைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது பல விதமான என்ன போதனை அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். நான் வனாந்திரத்துல ஆண்டவரே நான் கொண்டு ஆபிரகாம் கொடுத்ததான காரியங்கள் செலவழிந்து போனது. மனிதனை நம்பினால் செலவழியும் நீயும் ஒருங்கிணைந்து போவார். கர்த்தரை உருவாக்க வேண்டும் என்றால் கர்த்தரின் சத்தத்தை கேட்டால் அவளுக்கான ஒரு துறவை கர்த்தர் திறந்து கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவரின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, மனிதனை நம்பி போனால் அலை கொண்டு தெரிந்து கொண்டுதான் இருக்க நேரிடும். இப்போ வாங்க எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஆராதனை வீரனை குறித்து சொல்லி இருக்கிறார். அவன் இழந்ததைத்தான் இன்றைக்கு திருச்சபையே நீ பெற்றிருக்கிறாய். நீ எவ்வளவு பாக்கியசாலி. இத்தனை தவறுகளை செய்தும் இத்தனை துரோகங்களை செய்தும் இத்தனை ஏமாற்றியும் ஆண்டவர் இன்னமும் உன்னை நம்புகிறார் என்றார். நீ அவருடைய கண்களிலே எவ்வளவு விலையேற பெற்றவள். வாசிங்க எசேக்கியேல் 28:13 வாசிங்க. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு தூதனை எங்கே வைத்தார் தெரியுமா? தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலிருந்தவன். இன்றைக்கு ஆண்டவர் உன் திருச்சபையை உனக்கு ஏதேனாய் வைத்திருக்கிறார் என்றால் உன்னை உள்ளே வைத்து அழகு பார்க்கிறார். அடுத்த வார்த்தை பத்மராகம், புஷ்பராகம், வைரம், பச்சை, கோமேதகம், எஸ்பி, ரத்தினநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் ஆண்டவர் உனக்குள்ளாய் இத்தனை தாளந்துகளை வைத்தாரே. நீ உன் திருச்சபைக்கு பயன்படாமல் எந்த வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் உன்னிடத்திலே தாளந்துகளை கொடுத்தது உலகத்திற்கு கவர்ச்சி காண்பிப்பதற்காக உன் திருச்சபையில் இருக்கிற உன் நாயகரை பிரியப்படுத்த. வேதம் சொல்லுகிறது பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்ததா கொண்டிருக்கிறதா? அப்ப இது எந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? 2026 முதல் மாதத்துல இந்த சத்தத்தை கேட்கிற சபைக்கு என்னை ஆண்டவர் பொன்னினால் மூடிக்கொண்டிருக்கிறார். நான் சுத்த பொன்னாய் விளங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுதான் அதனுடைய ரகசியம். அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். பொன்னினால் கர்த்தர் உன்னை மூடி இருக்கிறாரே. ஆனால் நீ உன் நிர்மாணத்தை எங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்? என் அன்பு தேவ பிள்ளையே, உன் திருச்சபைக்காய் கர்த்தருக்கு காண்பிக்க வேண்டிய பக்தி வைராக்கியத்தை கர்த்தருக்கு காண்பி. வேதம் சொல்லுகிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாடு என்னென்ன தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? ஆடுகிற தாளந்துகள் மாத்திரமல்ல, அவருக்காய் இசையை வாசிக்கிற 10 நரம்பு வீணைகளை தந்தார், இசை கருவிகளை தந்தார். ஆனால் நீ எங்கே இருக்கிறார்? என் அன்பு தேவ பிள்ளையே, தோட்டத்திற்குள் சர்ப்பம் வந்தது போல அந்நிய போதனைகளை கேட்டு ஏதேனுக்குள்ளாய் இருந்து துரத்தப்பட்டு விடாது. வேதம் சொல்லுகிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாத சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. கர்த்தர் ஒவ்வொருத்த கையிலையும் பாட தாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. உலகத்துக்கு தான் ராகத்தோடு பாடணும். ஆனால் என் ஆண்டவருக்கு ராகம் தேவையில்லை, தாகத்தோடு பாடினால் போதும். எத்தனை பேருக்கு தாகத்தோடு பாட பிடிக்கும்? ஒரே ஒரு அற்புதராஜுக்கு மாத்திரமா? ஆண்டவரை தாகத்தோடு எத்தனை பேர் தேடி வந்திருக்கிறது? நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
நீங்கள் பாக்கியவான்களாக இருந்தீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ராகம் எனக்கு தேவையில்லை, உண்மை குறித்த தாகம் எனக்கு போதும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14 ஆண்டவர் எதற்காக என்னை படைத்தார் தெரியுமா? ஆராதனை வீரனுக்கு மாத்திரம்தான் இத்தனை அடையாளங்கள் இருக்கும். ஆண்டவருக்காய் பண்படு, ஆண்டவருக்காய் பயன்படு, ஆண்டவருக்காய் கட்டி எழுப்பு. 14வது வசனம் சொல்கிறது, ஏசப்பா அவனை ஏன் ஞானஸ்நானம் அவனுக்கு கொடுத்தாங்க, ஏன் அவனுக்கு தீர்க்க தரிசனம் வரத்தை கொடுத்தாங்க, ஏன் ஆண்டவருடைய லாபத்திலே நம்பினாங்க தெரியுமா? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடுகிற மகனே மகளே, நீ யார் என்று இப்பொழுது உனக்கு தெரியுதா? ஊழியக்காரர் உனக்காய் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்குள்ளும் 1000 அர்த்தங்களை ஆவியானவர் பொதிந்து வைத்திருப்பார். அதை பிரித்து பார்ப்பவர்களுக்கு தான் மகத்துவம். நீ காப்பாற்றுவதற்காக அடுத்த வாரம் நான் சனிக்கிழமை வீட்டுல உட்கார மாட்டேன், காணுவதற்காய் மற்றவர்களை பார்க்க போக மாட்டேன், கர்த்தருக்காய் ஆயத்தப்பட வரணும். எத்தனை பேர் ஆயத்தப்பட போறோம்? வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே ராகத்தை பார்க்கிறவர் நீர் அல்ல, என் ராகத்தை பார்த்தேனே அபிஷேகிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த. அப்ப ஆராதனை நீங்க நிக்கிற இடம் என்ன தெரியுமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. சொல்லுங்க, கர்த்தருடைய நிற்க வைத்திருக்கிற இடம் பரிசுத்த பூமி அல்ல. தட்டிராத வஸ்தி இழந்தா அவள் இடத்திற்கு கர்த்தர் எஸ்தரை ஆயத்தப்படுத்தினார். எலியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரம் இருக்கிறேன் என்று சொன்னாரே. எனக்கு 7000 பேரை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே பயன் நான் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க சொல்லாத, உனக்கு தெரியாத ஆயிரங்களை கர்த்தர் வெளியே வைத்திருக்கிறார். என்றைக்கு நீ இழக்கிறாயோ அந்த இடத்துக்கு இழந்த இடத்துக்கு தாவீதை கர்த்தர் கொண்டு வர முடியும் என்ற என் ஸ்தானத்தை நான் இழப்பேன் என்றார். என் ஸ்தானத்தை வேறொருவனுக்கு ஆண்டவர் நிச்சயம் தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை காப்பாற்றுவதற்காக வைத்தார், பரிசுத்த பர்வதத்தில் வைத்தார். எங்க உலாவாச்சார தெரியுமா? வாசிங்க, அக்கினிமயமான கற்களின் நடுவே கண்களை மூடி 2 கையை தூக்கிச்சு, ஆண்டவரே ஆவியானவரே கண்ணை மூடுனா உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி இருக்கிறது. இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை. இதுவரை இதை நீ அறியாதிருப்பாய் என்றார். அறிய பண்ணுகிற தேவன் உன்னோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் 2 கையை அசைச்சு சொல்ல போறீங்க, அப்பா 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 என் அக்கினிமயமான கற்களை கொண்டார், என்னை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்கு நடுவில் இருந்தாங்க, வெந்து போனாங்களா? இப்படிதான் உங்களை சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி வாடை உங்கள் மேல் வராதானா இதை நான் இழந்து போவேன் என்றால் அடுத்த வாக்கியம் எனக்கு காண்பித்து தருகிறது. 16 வாசிமா. என்னது? ஆண்டவருடைய ஊழியம் வியாபாரம் அல்ல, இலவசமாய் பெற்றீர்கள். எப்படி கொடுக்கணும்? நான் வந்தா எனக்கு பெட்ரோலுக்கு காசு தருவீங்களா? நான் வந்தா எனக்கு இதை பண்ணுவீங்களா? நோ நோ. இதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை, இதற்காக ஆண்டவர் உன்னை வளர்க்கவில்லை, இதற்காக ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி கூப்பிடல. வேதம் சொல்லுகிறது, உன் வியாபாரத்தின் மிகுதியால் நம்ம வியாபாரம், அதாவது உலகத்துல ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா கொடுமை தானா வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருந்த தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை தேடுங்க. உலகத்தை தேடுகிறபடியா பரிசு வியாதி, பரிசு கடன், என் நண்பு தேவனுடைய போதும். ஆண்டவருக்கா ஆராதனை செய்கிற இடத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உன் கொடுமை அதிகரித்து அப்ப உலகத்திலே வியாபாரங்கள் பெருகுகிறது என்றால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆயிரங்கள் எனக்கு கிடைத்தாலும் ஓய்வு நாளுடைய கணக்கு நான் அடிக்கடி சொல்றேன். ஓய்வு நாள் எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? சனிக்கிழமை சாயங்காலம். ஏன்னா நமக்கு தான் காலை மாலை. ஆதியாகமத்துல எங்க ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை எடுத்தாலும் மாலையும் இரவும் பகலுமாகி ஒரு நாள். ஏசப்பாக்கள் இரவு பகல், ஆனா உலகத்துல இருக்க நம்ம பகல் இரவு. அப்ப ஆண்டவருக்கு ஒரு நாள்
சனிக்கிழமை சாயங்காலம் நான் ஆயத்தமாகணும். விடிய காலத்திலே தகப்பன் வருவார், அவர் பாதத்தில் அவர் ஆராதித்து நான் கொண்டிருக்கணும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. பிள்ளைய ஒரு பிள்ளையாய் ஆலோசனை சொல்லுகிறேன். இது உங்களை கடிந்து கொள்ளவில்லை, ஆவியானவர் என்னை கடிந்து கொண்டதை உங்களுக்கு நான் ஆலோசனைகளாய் சொல்லுகிறேன். அவர் என்னை தள்ளிவிட்டார். பாஸ்டர் தள்ளின நாளைக்கு வந்து இன்னொரு பாஸ்டர் தூக்குவாரு. ஆண்டவர் தள்ளா எந்த பாஸ்டராலும் தூக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுவதற்காக கரத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரங்களும் கையிலிருந்து பிடிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, காப்பாற்றுகிற கேதுப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு ஆராதனைக்கு நினைச்சா கூட வர முடியாது, பாடணும்னு நினைச்சா கூட முடியாது, ஆடணும்னு நினைச்சா கூட முடியாது. கர்த்தர் மூச்சை பிடிப்பார் என்றால் பேச்ச உயரம் எல்லாம் உயரும். என் நண்பு தேவ பிள்ளைய ஆராதனை என்னன்னு நினைச்சீங்க? பாஸ்டர் சொல்றத மாட்டா ஆசீர்வாதத்தை மாத்திரமா இல்ல, இதுல ஆசீர்வாதம் இல்ல. கர்த்தரை ஆராதித்தால் உண்மையான ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த ஆராதனைக்குரியவர், ஆராதனையின் அடையாளத்தை பார்த்தோம். இந்த ஆராதனைக்குரியவருடைய மகத்துவத்தை வேதத்திலிருந்து காண்பித்து தருகிற யாத்திராகமம் 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தேவன் நம்ம வாழ்க்கையில இல்லை இல்லைன்னு சொல்றோம். ஆனா இயேசுவா எப்படி சொல்றாரு? நான் இருந்துட்டே தான் பாருவேன், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அங்கே வந்தது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிந்து கொண்டே இருப்பார். இந்த ஆராதனையிலே என்னால் ஆவிக்குள்ளாய் உணர முடிகிறது. அநேக உள்ளங்களோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் மகத்துவத்தை உன் இருதயத்தில் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிட்ட சொன்னார். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறேன். இருக்கிறேன் அர்த்தம் என்னது? ஏசப்பா என்னோடு இருக்கிறார், ஏசப்பா என்னோடு நடக்கிறார், ஏசப்பா எனக்காய் காரியங்களை செய்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அநேக ஆராதனைகள் கிடைக்காத பெரிய வாக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். உன் வாழ்க்கையில தோல்வி வரும்போது இந்த வார்த்தையை மாற்ற சொல்லுங்க, இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறேன். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லி. இப்ப 22 வாசிங்க பார்ப்போம். இது சபைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புனார், உலகத்துக்கு ஆண்டவர் ஒரு நியூஸ் அனுப்புறாரு. வாசிங்க, யாத்திராகமம் 3:22 வாசிங்க. 22 நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது. சரி 23 வாசிமா. சரி யாத்திராகமம் 5:2 வாசிங்க. யாத்திராகமம் 5:2. எத்தனாவது அதிகாரம் அது? 4:22 வாசிமா. நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் உன்கிட்ட சொல்லிட்டு அடுத்தது உலகத்துக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புற வார்த்தையை பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர். ஆராதிப்பவனுக்கா பரலோகமே இறங்கி வரும். ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், கவலைப்படாத. ஏசப்பா இன்னைக்கு வந்து பார்த்து சொல்றாரு, நீ யாரு? ஏசப்பாவுக்கு பிள்ளை. சொல்லுங்க, நீ யாரு? ஏசப்பாவுக்கு பிள்ளை. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் சமையல் செய்யும் போது ஆராதிக்கிறேன், நான் துணி துவைக்கும் போது ஆராதிக்கிறேன், நான் நடக்கும் போதா நீ ஏசப்பாவுக்கு பிள்ளை. உலகத்திடத்திலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி உலகத்துக்கு ஒரு நியூஸ் கிளியர் ஆகுது. சொந்தக்கார வீட்டுக்கு போவதல்ல, அறிமுகமானவர்களை தேடி போவதல்ல, ஆண்டவரை தேடுவது புத்தி உள்ள ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று ஏசப்பா கட்டளை தான் கொடுப்பாங்க. பாஸ்டர் தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிஸ்டர் ஏன் வரல, பிரதர் ஏன் வரல? சொல்லுவோம், இல்ல பாஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் 7 கண்களை உடையவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற நீ யார் என்று சொன்னால் யாக்கோபு என்றுதான் சொல்ல வேண்டும். ஈசாக்கிடத்திலே ஏசா என்று சொல்லலாம். ஆனால் படைத்தவரிடத்தில் உன் பெயரால் முன்னால் அறியப்பட முடியும். வேதம்
சொல்லுகிறாரு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாக. அப்ப இப்படி நம்ம திருப்பி வாசிப்போம். நான் ஆராதிக்க வரமாட்டேன் என்று சொல்லுவேன் என்றார். இப்படி வாசிச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உலகத்துக்கே இவ்வளவு பெரிய தண்டனா, நேசிக்கிற எனக்கு எவ்வளவு வச்சிருப்பார் ஆண்டவர். நான் உன்னுடைய குமாரனை, உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய தொடக்கத்துல வார்னிங் வந்துச்சு, முடிவை பார்த்தார், சொன்னவர் செய்தார். பார்வோனின் தலைச்சர்களை சங்கரிச்சாரா இல்லையா? சொல்லுகிறவர் மனம் மாறுகிறவர் அல்ல. நமக்கு ஒருவேளை பாவம் புண்ணியம் பார்ப்போம், ஆனால் என்னை படைத்தவர் அழைத்தவர், உனக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிப்பவர், உனக்காய் அவர் நிச்சயம் கணக்கு கேட்பார். இப்போ வாசிங்க, யாத்திரை 5 வாசிங்க. உலக சொல்ல நான் எப்படி உங்களை போக விடுவேன்? போக விட மாட்டேன். வீட்டுல உலகம் இருக்கும், உலகம் சொல்ல ஏசப்பத பாடாத பார்க்காத. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்க நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? நான் ஏன் கொடுக்கணும்? நான் ஏன் செய்யணும்னு கேட்டா, நான் பரலோக ராஜாவை உடையவன் அல்ல, நான் பார்வோனை ஆராதிக்கிறவன். சபையை தெரிந்து கொள், பார்வோனை படைத்த பரலோக தேவனா என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். என் அன்பு தேவனுடைய உலகம் கூட ஃபைட் பண்ணுதா? கவலைப்படாத, நீ ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல வந்துட்ட. இப்போ வாசிங்க, யாத்திராகமம் 8வது அதிகாரம், யாத்திராகமம் 8வது அதிகாரம் 19 வாசிங்க பார்ப்போம். மந்திரவாதிகள் பார்வோனை நமக்கு தெரியல, உலகத்துல இருக்கிறவனுக்கு தெரியுது. ஏன் தெரியுமா? உலகத்துல இருப்பவனிலும் ஆராதிக்கிறவனே எல்லாரும் இருக்கிறீங்களா? சத்தமா வரலையே சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் பத்தல, என்ன நிறைய பேர் தூங்குற மாதிரி தான். சத்தமா அல்லேலூயா. ஏன் சொல்லுது? மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கர்த்தருடைய ஒரு விரல் வந்தாலே ஒரு ராஜ்யம் தேவனோடு நிற்க முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உனக்காய் விரலை அல்ல, கரத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுங்க. விரல் அல்ல, உனக்காய் கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 20வது வசனத்தில் 2ஆம் பகுதி, பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது நீ முன்னால நிக்கணும். தாவீதே, நீ கோலியாத்துக்கு முன்னால நிக்கணும். சவுல் செய்ய தவறுகிறதுதான். உன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறாய். ஆண்டவரே, நான் கல்யாண வீட்டுக்கு போறேன், என் பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வர மாட்டான். அவன் வரலன்னா பரவாயில்ல, நான் வருவேன். கர்த்தர் வருவாரா? சொன்னவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னவர் செய்வார். என் நண்பது என் நாமத்து நிமித்தமாய் அப்பாவையாவது, அம்மாவது, கணவனையாவது, மனைவியாவது, வீட்டையாவது, பிள்ளையாவது விட்டுட்டியா? மறுமையில உனக்காக அவர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாய் நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? சபைக்கு இன்னைக்கு இத்தனை பேர் வரல. எந்த பார்வோனுக்கு ஆராதனை செய்யறாங்கன்னு தெரியல. எந்த பொற்சிலையை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் சொல்லுவதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஆராதிக்க போகவிடுன்னு சொல்லுங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 28வது வசனத்துல 2வது பகுதி சொல்லுகிறது, ஆனாலும் பார்வோன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போங்க. ஆனா ரொம்ப தூரம் சர்ச்சு, ரொம்ப தூரம் இருக்குல்ல, ஏன் ரொம்ப தூரம் சர்ச்சுக்கு போறீங்க? கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால் எவ்வளவு தூரமும் பயணப்படுவது எனக்கு பாக்கியமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. சில வீட்டுல சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுல இருந்து பிரேயர் பண்ணுங்க, எனக்காக பிரேயர் பண்ணுங்க. நல்லது. தேவ சபையில் தான் ஆண்டவர் எழுந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆவிக்குள்ள காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த போராட்டத்தோடு தான் வந்திருக்கிறேன். என் கணவன் இல்லாம வந்திருக்கிறேன், மனைவி இல்லாம வந்திருக்கிறேன், பிள்ளைகள் இல்லாம வந்திருக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருக்காய் நின்றுப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் உனக்காய் தயவு பண்ணி உன் பேழைக்குள்ளாய் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். உன் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். இப்ப வாசிங்க 9:17 வாசிங்க. யாத்திராகமம் 9:17.
நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை இயக்குவாயோ? இதை இப்படி கேட்கலாம். இன்னும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாமல் நீ ஆண்டவருக்கு முன்பாய் உன்னை உயர்த்துவாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அவர்களை உயர்த்துவார். இப்ப 19 வாசிங்க பார்ப்போம். இப்பொழுதே ஆள் அனுப்பி உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்பொழுதும் என் அன்பு தேவ பிள்ளைய வீட்டுல பிள்ளைய தூங்க வச்சுட்டு வராத, கணவனை தூங்க வச்சுட்டு வராத. வாக்குத்தத்த ஆராதனையா இருக்கட்டும், விதைகள் ஆராதனையா இருக்கட்டும், எந்த ஆராதனையா இருந்தாலும் குடும்பம் திருச்சபைக்குள்ளா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல் மழை பெய்யும். ஆசீர்வாதத்தின் மழையால் நினைத்தவர் உனக்கு அவர் சாபத்தை கொடுத்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனியாய் பேசுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொன்னது நான் அல்ல, சொல்லுவது சொன்னதாய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் என் அன்பு தேவ பிள்ளையே. 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது எண்ணி காலம் செல்லாது. நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுப்பேன், நாளைக்கு சர்ச்சைக்கு வரும். நாளை என்பது ஒன்று இல்லை. இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது ஆராதனைக்குரியவர் ஆராதனை மகத்துவத்தை பேசுகிறார் என்றால் அந்த மகத்துவமானவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அனுக்கிரக காலம். இப்பொழுது இந்த நாள் என்னது? இந்த நாளுக்கு வரலனா உனக்கு விடிய காலத்தில் வெளிச்சம் இல்லை. இப்ப வாசிங்க, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பார்வோனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு உலகத்துல இருந்தாலும் இயேசுவுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனுக்கு ஜீவன் கேரண்டி. நான் ஆண்டவரை அறிந்தவனாக இருந்தும் வெளியே இருப்பேன் என்றால் அவர் எனக்கு உத்தரவாதி இல்லை. வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய ஊழியக்காரரில் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டவனோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். இது யார் தெரியுமா? கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள், நியூ இயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள். ஆண்டவரை பார்க்க போனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறவர். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் தேடி வராதீங்க, ஏசப்பாவை தேடி வாங்க. இப்போ வாசிங்க 21 வாசிங்க. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான். ஏன் பிள்ளைகளை விட முடியுமான்னு சொல்றோம்? ஏன் குடும்பத்தை விட முடியுமான்னு சொல்றோம்? ஏன் ஆராதனைகள்லாம் வந்துருங்கன்னு சொல்றோம்னா, என் அன்பு தேவ பிள்ளையே 25ஆவது வசனம் சொல்கிறது, பேட்டியில் இருந்தவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. இப்போ வாசிங்க, யாத்திராகமம் 10ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆராதிக்கிற உலகத்துக்கு கண்ணியாய் தான் இருக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற உலகத்துக்கு கண்ணியாய் தான் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை தொடுகிறவன் சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடரான். வேதம் சொல்லுகிறது, அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான். தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்து அந்த மனிதரை போகட்டும். உங்க வீட்டுல இந்த சத்தம் கேட்கும், அனுப்பிவிடு, சர்ச்சுக்கு போகட்டும். அவங்க சர்ச்சுக்கு போனது ஆசீர்வாதம். கர்த்தர் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு இந்த வாக்கு தத்தத்தை இந்த ஆராதனையில
அடுத்த வார்த்தை கேட்கிறான் பாருங்க, யார் யார் போறீங்க? அப்பா போறாங்களா, அம்மா போறாங்களா? ஏமா நீ போற? வீட்டுல போய் சமைக்கலாமே. அவங்க போயிட்டு வரட்டும். ஒருத்தர மிஸ் பண்ணிடாத. பரலோக ராஜ்யத்துக்கு உன் பிள்ளைங்க ஒருத்தர மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க குடும்பத்தை ஒருத்தர மிஸ் பண்ணிடாதீங்க. ஆராதனை என்பது இடக்காரம் அல்ல, அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவுகிற அனுபவம். திருச்சபை 8 மணி என்றால் 7:45 வந்துடணும். 8 மணிக்கு எப்படி மைக்கெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கிறீங்களோ, பரலோகத்துல தேவதூதர்கள் இறங்கிடுவாங்க, பரிசுத்தவான்கள் வந்துருவாங்க, சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டோம். ஆண்டவர் உட்கார்ந்து ஒவ்வொருவருடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் பார்க்கல, நீ நீதிமானா இருக்கணும். பாஸ்டரை பிரியப்படுத்தாத, சபையை பிரியப்படுத்தாத, ஆண்டவரை பிரியப்படுத்து, அவருக்கு பிரியப்படுவார். அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 9வது வசனத்துல யார் யார் போறாங்கன்னு கேட்டா, தைரியம் இருக்கணும், நான் வீட்டார் போவேன்றா. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தேவமானால் அவரை புரிந்து கொள்ளுங்கள், பாதாள தேவன் என்றால் அவரை புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறான் பாருங்க, எங்கள் யாரு மெடிடேஷன்ல கேட்ட வாலிபர்களை காணவில்லை. போஸ்டர் ஒட்டப்படுகிறது திருச்சபையில. ஆனால் பரலோகத்திலிருந்து அழைப்பு வருகிறது, யாரெல்லாம் ஆராதனைக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் இளைஞரோடு சொல்லுங்க, எங்கள் சபையின் வாலிபர்களோடு, எங்கள் சபையின் வாலிப பிள்ளைகளோடு. மோசே ஒருவரை இழந்து போகவில்லை. இந்த ஊழிய காலம் ஒருவரை இழந்து போக ஆண்டவர் விட மாட்டான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எங்கள் இளைஞரோடும் இளைஞரை மிஸ் பண்ணல. அடுத்தது அவங்க பெரியவங்க, அவங்க இதுக்கெல்லாம் லாயக்கப்பட மாட்டாங்க. அப்பா, அவர்கள் எல்லாம் வயதை கடந்து வந்தவர்கள், அவர்களிடத்தில் ஆலோசனை உண்டு. முதியோரை மதிக்க கத்துக்கணும். வேதம் சொல்லுகிறது, இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும். அடுத்தது யார்? என் எதிர்காலம் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் ஆடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் ஒரு ஆராதனை என்பது என்னது? ஒரு திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை கூடுறது என்னது? கர்த்தரின் பண்டிகை. பண்டிகையை மிஸ் பண்ணிட்டீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோக ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடலாம். 11வது வசனத்தை வாசிமா. அவன் சொல்ல, நான் எல்லாரும் தான் போக வேண்டாம், ஆனா உலக சொல்லு, அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் அவங்க வீட்டுல சமைக்கட்டும், அவங்க வீட்டுல துணி துவைக்கட்டும், அவங்க வீட்டுக்காரங்களை பார்க்கட்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். வீட்டை கட்டுபவள் உள்ளே இல்லாமல் எதை கட்ட உள்ள வர முடியும்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ மண்ணா இருப்பாய் என்றால் உன் எலும்பு உன்னோடு இருக்க வேண்டும். எலும்பு மண்ணோடு ஒட்டிக்கொள்ளும் என்றால் பிறகாய் வருகிற பிள்ளைகள் அவர்களோடு சுமக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இன்னைக்கு நீங்களே விரும்பி கேட்கிறீங்க, கிரேஸ் நீ போயிட்டு வா, பிரதீப் வீட்டுல இருக்கட்டும். இல்ல, எல்லாரும் வரணும். நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்று பண்ணுவாய். இன்றைக்கு மெடிடேஷன்ல எதை கேட்டோம்? மரணமும் ஜீவனும். நீ எதை விசுவாசிக்கிறது கிடைக்கும். நீ எதை சொல்றாயோ அதை செய்வாங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என்று சொன்னா அவர்கள் பார்வோன் சமூகத்தில் என்று ஏசப்பாவுக்காக நிற்கிற நீ சில இடங்களில் துரத்தி விடப்படுவார். என்னை கேட்கிறதான என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தது நிமித்தமாய் அநேக இடங்களிலிருந்து துரத்தி விடப்பட்டாய். ஆனால் பரலோகத்தின் கதவுகளுக்குள்ள நீ அடைக்கலமாய் அடைக்கப்பட்டாய். கர்த்தர் உன்னை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவங்க துரத்துறனால ஏசப்பாவை கதவை அடைத்தார். இன்னும் கொஞ்ச நாள்ல மழை பெய்யும். நோவாவுடைய பேரை எங்க போவோம்? மேல போவோம். நோவாவை துரத்துறவன் எங்க போவான்? எங்க போவான்? பயப்படாத, கர்த்தரை ஆராதிக்கிற நோவாவே, உனக்காய் ஒரு வெள்ளம் நனைக்க வரும், உன் பேரை மேலே போகும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 24 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் இங்க வச்சிருங்க, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை, கவலைப்படாத. யெகோவா ஈரே, கர்த்தருடைய சமூகத்தை எனக்காய் பார்த்துக் கொள்ளப்படும். கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை நாங்கள் இருக்க முடியும்.
ஆராதனைகள் உங்களோடு ஏசப்பாக்காக வைராக்கியமா நின்னா முதல்ல ஒண்ணு அனுப்புவான், அடுத்தவன் குடும்பத்தை அனுப்புவான், அடுத்தவன் எதிர்காலத்தை அனுப்புவான். மோசே சம்பாதித்த ஒரு காரியத்தை இழக்க ஆண்டவர் மீட்டார். பிள்ளை 26வது வசனத்தின் 2ஆம் பகுதி, இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும். ஆராதனையில எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு ஆண்டவர், என் கூட என்ன பேசுவாருன்னு வீட்டுல நான் யூடியூப பார்த்தா தெரியாது. சர்ச்சுக்கு வரணும், ஏசப்பா எப்படி நடத்துவாருன்னு ஆராதனையில கைய கால தூக்கி ஆராதிக்கும் போது தெரியும். ராஜாவா இருந்த தாவீது வஸ்திரம் விலகுது தெரியாம ஆடுனாங்க. ஆனா நம்ம பாடுறதுக்கு கஷ்டப்படுறோம். என் நன்கு வேத பிள்ளையை இன்றைக்கு கர்த்தருக்காக உன் பிள்ளையை வளர்த்துப்பா, எதிர்காலத்தை கர்த்தர் வசப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது 28வது வசனத்திலே பார்வோன் அவரை நோக்கி, என்னை விட்டு உலகம் அப்படிதான் அப்பால போ. ஆனா நம்ம என்ன சொல்ல, அப்பால போ சாத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, சாத்தானோடு இருப்பாய் என்றால் நீ அங்கேதான் இருக்க. உன்னை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார் என்றால் உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ என் முகத்தை காணாதபடிக்கு சத்துருடைய வாயிலிருந்தே தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தருவார். ஆராதனை செய்கிறவனுக்கு மோசே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. முகத்தை நான் பார்க்கணும், என் அப்பாவுடைய முகத்தை பார்த்தா நான் வாழ்ந்துட்டே இருப்பேன். என்ன பேர் சொல்றீங்க? ஏசப்பா முகத்தை பார்த்தா நான் வாழ்ந்துட்டே இருப்பேன். ஏசபேல் உனக்கு மரணத்தை பரிசாய் கொடுக்க நினைத்தார், ஆனால் எலியாவே கர்த்தர் உனக்கு மரணத்தை அல்ல கரத்தையே கொடுத்து அங்கே வைத்திருக்கிறார். உலகம் சாகடிக்க நினைக்கும், ஏசப்பா உன்னை சாக கொடுக்காமல் உன்னை உயிரோடு வைத்து காப்பார். அதற்கு தேவை உன் ஆராதனை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 29 வாசிங்க. நீ சொன்னது சரியா, வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்கு தத்தத்தை பெற்றவன் வாக்குவாதம் செய்ய மாட்டான். ஏசேக்கு போனாலும் கவலைப்பட மாட்டான், சித்னா போனாலும் கவலைப்பட மாட்டான், லோத்து போனாலும் கவலைப்பட மாட்டான், பஸ்தி போனாலும் கவலைப்பட மாட்டான், சவுல் போனாலும் கவலைப்பட மாட்டான். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்கள் போனால் கவலைப்பட மாட்டான். பிரியத்திற்குரியவர்கள் நேசத்துக்குள்ளானவர் பேரை கொண்டாய் கர்த்தரால் அழைக்கப்பட்டு கதவை அவரை அடைப்பார். நீ அடைக்க நினைக்காதே, நீ நடுவா நிற்காதே. கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்கிறார் என்று மௌனமாயிரு. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நீ சொன்னது சரி, இனி நான் உன்னுடைய முகத்தை நீ என்ன கொஞ்சம் பார்க்க மாட்டேன்னு சொல்றது. ஆண்டவருடைய நாமத்துல நான் சொல்றேன், இனி உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஏ சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சபையே, என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுங்க, உன் இருள் அல்ல, உன் அருள் அல்ல, கர்த்தர் உனக்கு அருளாய் இறங்கி வருகிறார். அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்ப சொல்றேன், இவ்வளவு நேரம் இந்த ஆராதனை காத்திருந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனம். யாத்திராகமம் 12:2 வாசிமா. இந்த மாதம் எந்த மாசம் நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த மாதம் உனக்கு என்ன மாதம்? கர்த்தர் திருச்சபையில பாடகர்களை எழுப்புகிறார், இசை வாசிக்கிற பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், ஆராதனை வீரர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் திருச்சபைக்கு பிரதானமான மாதம். இது உங்களுக்கு இது நமக்கு என்ன வருஷத்துடைய என்ன மாசம்? முதல் மாதம், பிரதான மாதம், ஆசீர்வாதத்தின் மழையை காண்கிற மாதம், என்னை ஆண்டவர் நினைக்கிற மாதம். 25 எப்படி இருந்தா வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு 25 நம்ம இருந்ததை ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்படி இருந்தா வாசிங்க. தான் சொன்னபடி 25 சொன்னார். 26 பார்க்க வைப்பாரா, பார்க்க வைக்க மாட்டாரா? இப்ப சொல்லுங்க, ஆராதிக்கிற தேவ சபையே, 25 அநேக காரியங்களை இழக்க கொடுத்தாய் அல்லவா, அநேக காரியங்களை இழந்தாய் அல்லவா. நீ இழந்ததற்கு ஆண்டவர் சரியாக எப்படி யோபுவுக்கு இரட்டத்தனையாய் வந்தாரோ, இந்த 26வது ஆண்டிலே நீ கை ஏந்துகிறவன் அல்ல, உன் கை உயர்த்தப்படுகிறது. எப்படி மோசேயின் கரத்தை 100 மாதம் தாங்கினார்களோ, உன் கரத்தை பரலோகம் ஏந்துகிறது, உன் கரத்தை பரலோகம் தாங்குகிறது. கர்த்தர் உன்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும் போது 26 திருச்சபைக்கு உன்னை கொண்டு வந்தார் அல்லவா.
உதாசீனப்படுத்திடாத, ஆராதனை மிஸ் பண்ணிடாத, நான் இல்லைனான்னு நினைச்சிடாத. நீ இல்லைனா இன்னும் அநேக ஆயிரங்கள் உண்டு என்பதை உன் இருதயத்தில் ஆழமாய் எழுதி வைத்துக்கொள். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் தான். சபையில ஒரு குப்பை இருக்குதா, அதை பெருக்கிடுச்சுன்னா பெருக்கு. சபையில செய்யற வேலையை மேன்மையா பாருங்க. உலகத்தில் செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு உண்மையா இருந்தா பரலோகத்துல ஜீவனிடத்தை கொடுப்பார்ல, அவருக்காய் ஆண்டவரே மாவு போடவும் நான் ஆயத்தம், பெருக்குவதற்கும் நான் ஆயத்தம், சுண்ணாம்படிக்கவும் ஆயத்தம், உமக்காய் சாவதற்கும் நான் ஆயத்தம். ஆண்டவரே வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15:6 வசனத்தை வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த அடையாளம் அவன் தீர்க்கதரிசி. ஏனென்றால் ஆண்டவர் உலகத்தை மறந்து கண்களை மூடி கர்த்தரோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, எதிர்காலங்களை கர்த்தர் உனக்கு காட்டுவார். திருச்சபையின் மேன்மைகளை காட்டுவார். உன் எதிர்காலத்தை காட்டுவார். ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த பெயர் தீர்க்கதரிசி. எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசியா இருக்கா? 2 பேருக்கு தானா? மிச்ச பேருக்கு கைகள் இல்லையா? கரங்கள் இருப்பவர்கள் ஆண்டவரே உமக்கு நான் தீர்க்கதரிசியா இருக்கணும்னு சொல்லுங்க. மனதார கைகளுக்கு கண்களை மூடி சொல்லுங்க. அப்பா என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே. நீ சபை எனக்கு அழைப்பு கொடுக்க போவதல்ல, நான் வருகிறேன் ஆண்டவரே. உமக்கா வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள் தன் கையிலே கற்பூரவை எடுத்துக்கொண்டார். அடுத்த வாரத்திலிருந்தே நண்பதே 9 மணிக்கு 10 மணிக்கு சபை அல்ல, 8 மணி திருச்சபைக்கு என் 10 நண்பு வீணைகளை கொண்டு நான் உள்ளே வருவேன் ஆண்டவரே. சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடு நடனத்தோடும் அவளுக்கு பின்னே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எழும்புவாள் என்றார். ஒரு வீடு அவளுக்கு பின்னாக எழும்பும். ஒரு வீடு எழும்பும் என்றால் ஒரு தெரு எழும்பும். ஒரு தெரு எழும்பும் என்றால் ஒரு கிராமம் எழும்பும். ஒரு கிராமம் எழும்பும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, என் சென்னை பட்டணம் கர்த்தருக்கு ஆசைக்கப்படும். சென்னை பட்டணம் ஆசைக்கப்படும் என்றால் ஊரகம் கர்த்தருக்கு கலக்கப்படும். அதற்கு நீதான் காரணி. வேதம் சொல்கிறது 21 வாசிக்க பார்ப்போம். மிரியாம் அவளுக்கு பிரதி வசனம். தீர்க்கதரிசியுடைய வாயிலே பாடுகிற பிள்ளையே, உன் வாயிலிருந்து வருகிறதை கர்த்தர் வசனமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீ சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆராதனையை உதாசீனப்படுத்திடாத. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அப்ப இந்த பாட்டு ஆராதனைக்கு எதுக்கு வரோம்? மனுஷனை பாட அல்ல, கர்த்தரை பாட வருகிறோம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி செய்தார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே 15வது அதிகாரத்தை முழுசா வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு தெய்வ தரிசனம் உண்டு. 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறாங்களா? தேவ சமூகம் அப்படியே தான் எழுந்து நிற்போமா? ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் இந்த இடத்துல எழுந்துக்கிறது. எல்லாரும் 2 கையை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். ஒரு பாடலை நான் பாடி இந்த ஆராதனையை முடிவு செய்து நாம் கடந்து போவோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள் எல்லாரும் எழுந்துக்கிட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் இறங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர் ஆவி கொண்டிருக்கிறார் அல்லவா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கரங்களை கொண்டு வந்த தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை என்னோடு சேர்த்து பாடுங்க பாப்பா. கர்த்தாவே தேவர்களே
ஆராதனைக்குரியவர் இறங்கி வந்து ஆராதனை
மகத்துவங்களை சொல்லி தந்திருப்பார். என் பிள்ளைகளோடு பேசுவது மீதியான காரியங்கள் வருகிற வாரங்கள் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.